அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் உங்களை நாங்கள் சிஎன்எல் கடமை நியூஸ்லாண்டினூடாக சந்திக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் கடமை நியூஸ்லாண்டினூடாக நாட்டில் முக்கிய பேசுபொருளாக அமைந்திருக்கின்ற விடயங்கள் மாத்திரமல்லாமல் நாட்டில் அதிகமாக மக்களிடையே கருத்தாடல்களை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மக்களிடையே தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கின்ற விடயம் தான் மஹிந்த ராஜபக்சனுடைய இல்லம் பறிபோனதற்கு பின்னர் அவர் தற்போது என்ன செய்கின்றார், என்ன செய்வார் என்ற ரீதியில் எல்லாம் தற்போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனருடைய பொதுச் செயலாளர் தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். தற்போது மஹிந்த ராஜபக்சவுக்கான வீடு தேடும் படலம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் இந்த சூழ்நிலையிலே கொழும்பில் பல இடங்களில் 3-4 வீடுகள் தற்போது கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவ்வாறு பெரும் அவை மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏற்புடையதாக அந்த வீடுகள் அமையவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. வீடு தேடுவதற்கென்றே குழு ஒன்றும் தற்போது விசேட குழு ஒன்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அது மட்டுமில்லாமல் மஹிந்த தரப்பினரால் அதாவது நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தான் இந்த வீடு தேடும் பணியை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பௌத்த பிக்குமார்கள் சிலர் கூறினார்கள், மஹிந்தவுக்கு வீடு இல்லாமல் போனால் நாங்கள் எத்தனை வீடுகளையும் தருவதற்கு கொழும்பில் தயாராக இருக்கின்றோம் என்று தற்போது அவர்கள் ஒரு பக்கம் மௌனம் சாதித்து வருகின்றார்கள். இது ஆனால் மறுபக்கம் தொடர்ச்சியாக மஹிந்தவுக்கான வீடுகளை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு முன்னர் கூறப்பட்டது மகரகம பகுதியிலே மஹிந்த ராஜபக்ச தங்குவதற்கான ஏற்புடைய வீடு ஒன்று காணப்படுவதாகவும் அங்கு அவர் குடிபோக இருக்கின்றார் என்ற தகவல்கள் வெளியாக இருப்பினும் தற்போது மீண்டும் தொடர்ச்சியான வீடு தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பிரமுகர்கள் ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க வருவார்கள் என்ற காரணத்தினால் அதற்கு ஏற்றாற்போல் அமைகின்ற இடம் ஒன்றையே தெரிவு செய்ய வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் தான் தற்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு தற்போது கால்டன் இல்லத்திலேயே மஹிந்த ராஜபக்ச தங்கி இருக்கின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் அவரை வீட்டை வைத்து ஒருபுறம் அரசியல் நடத்தி கொண்டிருக்க, மறுபுறம் வீட்டில் இருக்கின்ற போதே ஒரு அரசியலை மஹிந்த ராஜபக்ச தற்போது முன்னெடுக்க முனைகின்றாரா என்பது மற்றொரு கேள்வியாக இருக்கின்றது. அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை மீள பெற்றுக் கொண்டதன் பின்னர் அனைத்து ஜனாதிபதிகளும் வீடுகளை நோக்கி சென்று விட்டார்கள். அதாவது தற்போது சந்திரிகா ஆமையார் அதே போன்று மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் தமது வீடுகளிலிருந்து வெளியேறுவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதன் போது மைத்ரிபால சிறிசேன அண்மையில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையிலேயே மக்களை அதிகம் கூட்டிக் கொள்வதற்கான தேவை தமக்கு இல்லை என தெரிவித்திருந்தார். இதன்போது ஊடகவியலாளர்களிடம் மீண்டும் கேட்டிருந்தார்கள், அவ்வாறான ஏனைய அரசியல்வாதிகள் மக்களை தாமாகவே திரட்டி கொண்டு வந்தார்களா என்று கேட்டிருந்தார். அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை. ஆகவே ஒருபுறம் அவர் மஹிந்த ராஜபக்சவை தான் இவ்வாறு சாடி இருக்கின்றாரோ என்றும் ஒருபுறம் நினைக்க தோன்றுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய புதல்வர் நாமல் ராஜபக்ச இந்திய தூதுவரை சந்தித்திருக்கின்றார். சந்தோஷ் ஜாவை இன்றைய தினம் இந்திய உயர்ஸ்தானிகளுடைய இல்லத்திலேயே அவர் இன்று சந்தித்து உரையாடி இருக்கின்றார். இதன் போது அவர் தமது எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கின்ற விடயம் தாம் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் இரு நாட்டினுடைய செயற்பாடுகள் குறித்தும் தான் பேசியதாக கூறினார். ஆனால் பல்வேறு தரப்பு அண்மை காலமாக தற்போது ராஜபக்ச தரப்பு பல்வேறு வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்திக்கும் நகர்வுகளை முன்னெடுத்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமது இழந்த செல்வாக்கை மீட்டிக் கொள்வதற்கு தான் இவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றார்களா என்று பொதுவெளியில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. மறுபுறம் மஹிந்த ராஜபக்ச தற்போது வீடுகளிலிருந்து பேஸ்புக் போஸ்டையும் போடுவதற்கு தற்போது முனைந்திருக்கின்றார். இவ்வாறு நமக்கு கிடைத்த இந்த காலத்திலே பேஸ்புக் போஸ்ட்களை போடுவதிலே தற்போது தமது ஆதரவை பெருக்குவதற்கு அவர் முயற்சிக்கின்றாரா என்றும் ஒரு பக்கம் கேட்க தோன்றுகின்றது. ஏனென்றால் காட்டல் இடத்துக்கு வந்ததன் மறுநாள் ஒரு பேஸ்புக் போஸ்ட் ஒன்று இட்டிருந்தார். அந்த நிலையில் மீண்டும் ஒரு பேஸ்புக் போஸ்டை நேற்று இட்டிருக்கின்றார். அதாவது தம்மை மக்கள் காண வருவது தம்மில் இருக்கின்ற தான் ஒரு மக்கள் நாயகன், மக்களோடு அபிமானம் கொண்ட அரசியல்வாதி என்ற காரணத்தினாலாகவும் இது இவ்வாறான மக்கள் மீதான அபிமானம் மக்களோடு நிற்கின்ற அரசியல்வாதிக்கு மாத்திரமே தெரிவதாகவும் மக்களோடு இல்லாதவர்களுக்கு இது குறித்த விடயங்களோ அல்லது இது மக்கள் குறித்த கருத்தனையோ இல்லை என்ற ரீதியிலும் மற்றவர்கள் சர்வாதிகாரிகள் என்ற ரீதியிலும் அவர் கருத்துக்களை முன்வைத்தார். இவர் யாரை சாடுகின்றார் என்பது ஒரு பக்கம் தெரியாது. சில வேளை ரணிலைத்தான் இவர் சாடுகின்றாரா என்று கூட எண்ண தோன்றுகின்றது இவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது. எவ்வாறு இருப்பினும் பேஸ்புக் போஸ்டுகளின் ஊடாகவும் தற்போது மஹிந்த ராஜபக்ச தமது அனுதாபத்தை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றாரா, அவர்கள் சார்ந்தவர்கள் அவரை எவ்வாறு தள்ளி இருக்கின்றார்களா என்பது மறுபுறம் கேட்க தோன்றுகின்ற விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சார்ந்தவர்கள் மீதும் தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் சட்டம் ஒழுங்கு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல மீதான விமர்சனங்களையும் அண்மை காலமாக நாங்கள் சமூக வலைத்தளங்களூடாக காண கிடைத்தது.
அவருக்கு சினமன் லைஃப் அபார்ட்மெண்ட்டிலே, அதாவது சொகுசுமாடி குடியிருப்பிலே வீடு ஒன்றை அவருக்கு கொள்வனவு செய்திருப்பதான குற்றச்சாட்டு உண்டு. சமூக வலைத்தளங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டது. தற்போது அது தொடர்பிலே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று செய்திருக்கின்றார். இது தொடர்பிலே மஹிந்த ராஜபக்சனுடைய மற்றொரு சகோதரரான பசில் ராஜபக்சவுடைய இணைப்பாளராக கருதப்பட்ட மஹிந்த பத்ரன தமது சமூக வலைத்தளத்தில் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தற்போது இந்த வழக்கினூடாக இந்த குற்றச்சாட்டு பொய்யாக இருந்தால் மற்றொரு மஹிந்த தரப்பு ஆதரவாளர் உள்ளே செல்வதற்கு தயாராக இருப்பார் என்பதுதான் சுவாரஸ்யமான விடயமாக அமைந்திருக்கிறது. மற்றொரு புறம் அமைச்சர் வசந்த சமரசிங்க மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் அவர் அதற்கான காரணங்களை மிக வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். தாம் 28 கோடி சொத்துக்களை தாம் வைத்திருப்பதான குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டது. அவர் தாம் ஏற்றுக்கொண்டால் தனக்கு 28 கோடி சொத்துக்கள் காணப்படுகின்றன. தான் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தோ அல்லது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியோ இந்த சொத்துக்களை ஈட்டவில்லை என்றும், தமது பரம்பரை சொத்துக்களும் தாம் வர்த்தகத்தின் ஊடாக ஈட்டிய சொத்துக்களும் தான் இவ்வாறு காணப்படுகின்றன. அதுக்கான கணக்குகளை தாம் முறையாக வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலையில் சொத்துக்களுக்கு மேலதிகமாக தமது சொத்துக்களை தவறான முறையில் ஈட்டியவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் ஒரு பக்கம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றன. வடிவேல் சுரேஷ் ஆகியோர் சில தினங்களுக்கு முன்னர் இது தொடர்பான விசாரணை, வஜிர அபிவர்தன, வடிவேல் சுரேஷ் ஆகியோர் சில தினங்களுக்கு முன்னர் இது தொடர்பிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தமது வாக்குமூலங்களை அளித்திருந்தார்கள். மறுபுறம் தற்போது கெஹலியர் முக்கனுடைய புதல்வருக்கு 27 கோடி சொத்து எவ்வாறு வந்தது என்பது தொடர்பிலே மறுபக்கம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு தமது சட்ட விரோதமான முறையிலே சொத்துக்களை ஈட்டியவர்கள் மீதான விசாரணைகளும் இந்த அரசாங்கத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வரும் காலங்களில் இந்த சட்ட விரோதமாக சொத்துக்களை ஈட்டியவர்கள் தொடர்பிலான நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய போகின்றன என்பதை மேலும் சில தகவல்களையும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டு வர தயாராக இருக்கின்ற இணைந்திருங்கள். நீங்கள் எங்களுடைய CNN கொலம்போ நியூஸ் லைனோடு இணைந்திருப்பதன் மூலமாக நீங்கள் எங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய CNN சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாகவும் தொடர்ச்சியான தகவல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம்.